Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 June 2025 இன்னைக்கு நடந்த RRB NTPC எக்ஸாமோட அனாலிசிஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இந்த செக்ஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மெஜாரிட்டியான கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ல இருந்து தான் கேட்குறாங்கன்னு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10ல இருந்து 11 கொஸ்டின் தான் கரண்ட் அஃபேர்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அது போக ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக், ஜிகே, ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் இந்த மாதிரி டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீங்க கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் ஓரளவுக்கு உங்களுக்கு மாடரேட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். கரண்ட் அஃபேர் படிக்காம போன ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷனை வந்து டிஃபிகல்ட்டா ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஷிஃப்டோட அனாலிசிஸ் பார்த்துட்டு அது எந்தெந்த டாபிக்லாம் கவர் ஆகுதோ, எந்தெந்த டாபிக்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த டாப்பிக்கை நல்லா படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் வந்து மேனேஜ் பண்ணிடலாம். ஏன்னா ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ்ல ஒரு 3 கொஸ்டின் வந்து அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. அதே மாதிரி அந்த டாபிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வருது. இனி உங்களுக்கு ஜூன் 20ல தான் எக்ஸாம், ஜூன் 15ல தான் எக்ஸாம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஜூன் 5ஆம் தேதியில இருந்து உங்க ஷிஃப்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த எக்ஸாமோட அனாலிசிஸ் எல்லாமே பார்த்துட்டு என்னென்ன டாபிக்ல ஜிகே கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களால ஜிகே செக்ஷனை வந்து ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். மேக்ஸ், அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ இதை வந்து டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ மாடரேட்டான கொஸ்டின்ஸு ப்ளஸ் கொஞ்சம் ஹார்டான கொஸ்டின், அதுக்காண்டி ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ல ஸ்லைட் ஹார்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. மாடரேட்டான கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா சில அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் இருக்கு. ஓகே, ஸ்லைட் ஹார்டுங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி இல்லை இந்த மென்சுரேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து ரீசனிங்கில் 30 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்பவும் போல ரீசனிங் வந்து ஈஸியான செக்ஷனாக தான் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டால எவ்வளோ கொஸ்டின் வித் 100% அக்யூரசியில் அட்டன் பண்ண முடியும்னா ஒரு 65 to 70. ஓகேவா, நான் டாப்பரை பற்றி பேசலை. டாப்பர் வந்து 80, 90லாம் அட்டன் பண்ணியிருப்பாங்க. இங்கே கட் ஆஃப் யாரை வச்சு டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வச்சு தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட்டு, ஈஸி கொஸ்டின் ஃபஸ்ட்டு, மாடரேட்டான கொஸ்டின், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் இந்த மாதிரி அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 65லேருந்து 70 கொஸ்டின் வரைக்கும் அவங்களால என்ன பண்ண முடியும்னா வித் 100% அக்யூரசியில் அட்டன் பண்ண முடியும். நான் 60 தான் மேம் 100% அக்யூரசியில் போட்டிருக்கேன் அப்படின்னீங்கன்னா இதுவும் ஓகே தான். ஓகேவா, ஒருவேளை உங்கள் ஷிஃப்ட் வந்து மற்ற ஷிஃப்ட்டை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாவோ மாடரேட்டாவோ இருக்குது அப்படின்னா நார்மலைசேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 65 இல்லை ஒரு 60 to 65 வந்து 100% அக்யூரசியில் போட்டிருந்தாலே ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். ஓகே, 70 போட்டிருந்தீங்கன்னா அது ஒரு சூப்பரான அட்டெம்ப்ட் தான். அக்யூரசி தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் 70 அட்டன் பண்ணிட்டு அதில் 30 தப்பாக இருக்கக்கூடாது வித் 100% அக்யூரசியில். ஓகேவா, ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் ஈஸி கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, மாடரேட்டான கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, டைம் கன்சூமிங்கான கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா நம்ம கையில் தான் இருக்கு நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணுறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்ததும் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு டைம் கன்சூமிங்காக இருக்கக்கூடிய கொஸ்டின் எடுத்து வச்சுட்டு இருக்கக்கூடாது. அதாவது எடுத்ததும் ஜாமெட்ரி கொஸ்டின், ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின், மென்சுரேஷன் கொஸ்டினை எடுத்து வச்சுட்டு எனக்கு டைமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்திலே சிம்பிளிஃபிகேஷன் 7 கொஸ்டின் இருக்கு. சிம்பிளிஃபிகேஷனும் போர்டு மாஸ் ரூலும் அப்ளை பண்ணுற மாதிரி 7 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. 6 to 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம்ல என்ன பண்ணணும்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் குள்ள போகணும். அதுக்கப்புறமா இந்த அட்வான்ஸ் மேக்ஸுக்குள்ள வரணும். ஓகேவா, ஸோ இப்போ குட் அட்டெம்ப்ட் நான் வந்து சொல்லிட்டேன். ரீசனிங் செக்ஷன், மேக்ஸ் செக்ஷன் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஓகே, சிஏ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போனோம். லாஸ்ட் மினிட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் 4 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது படிச்சுட்டு ப்ளஸ் ஒவ்வொரு ஷிஃப்டோட அனாலிசிஸை பார்த்துட்டு அது எந்த டாபிக் கவர் ஆகுதோ அதை வந்து பார்த்துட்டு போனோம். ஓகே, ஸோ அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ ஜென்ரல் அவேர்னஸ்ல 10லேருந்து 11 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜூன் 5ன்னு நினைக்கிறேன், ஜூன் 5ஓட அனாலிசிஸ் போட்டிருப்பேன். நான் அதை பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு ஜிகே கொஸ்டின் வந்துச்சு. அப்படிதான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு புத்திஸ்ட் மடாலயம், ஒரு புத்த மடாலயம் வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜூன் 5ல கேட்ட கொஸ்டின் அதே கொஸ்டின் அப்படியே இன்னைக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் டான்ஸ். ஓகே, ஸோ பரதநாட்டியம் டான்ஸோட ஒரு இது தில்லானா. ஓகே, ஸோ ஒவ்வொரு இது இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு அரங்கேற்ற மாதிரி அதில் லாஸ்ட் இது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தில்லானா பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஓகேவா, ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் பட்ஜெட்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டைனஸ்டி. ஓகேவா, ஸோ ஒவ்வொரு பேரரசோட ஃபவுண்டர்
யார், அதை நிறுவியவர் யார், அவருக்கு அப்புறம் பின்னாடி வந்தவங்க யார், என்னென்ன போர்லாம் நடந்துச்சு, ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தேன் அனாலிசிஸ் போடும்போது. ஸோ இப்போவும் டைனஸ்டியிலேருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து வேவ்ஸ், சவுண்ட் வேவ் பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ அடுத்து வரவங்களுக்கு மேபி லைட் வேவ்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ஸோ உங்கள் ஒளியலை பற்றி கேட்டிருக்காங்களா, அடுத்து வரவங்களுக்கு இந்த ஒளியலை பற்றி கேட்கலாம். அடுத்து ஆர்டிக்கிள் 23 பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து இண்டெக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ரேங்க் அண்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்துட்டு போங்க. அதில் வந்து எத்தனை கண்ட்ரி வச்சு அந்த ரேங்க் சொல்லியிருக்காங்க. இப்போ கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ உதாரணத்துக்கு இப்போ ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் டோட்டலாக எத்தனை கண்ட்ரி வச்சு இது சொல்லியிருக்காங்க, இதில் டாப்பில் யார் இருக்காங்க, இந்தியாவோட ரேங்க் என்ன. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போகணும். இதே மாதிரி லாஸ்ட்டாக இதுக்கு முந்தின ஷிஃப்ட்லலாம் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி எக்ஸாமு, அதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்க, சிசிஐ இண்டெக்ஸ், அதாவது கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. எப்படினாலுமே பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் கேட்குறாங்க, அந்த ரேங்க் பற்றி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ரேங்க் எல்லாமே படிச்சுட்டு போகணும். அதில் டாப் யார் வராங்க, இந்தியாவோட பிளேஸ் என்னங்கிற எல்லாமே படிச்சுட்டு போகணும். அடுத்து கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் கீ வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு கேட்ட ஷார்ட்கட் கீ என்னன்னா கண்ட்ரோல் எஸ். ஓகே, ஸோ கண்ட்ரோல் எஸ். ஓகே, ஸோ கண்ட்ரோல் எஸ் எதுக்கு, சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து லோக்பால் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாலிட்டியில் ஆர்டிக்கிள் கேட்டிருக்காங்க. அமெண்ட்மெண்ட் 2 படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஷிஃப்ட்டில் அமெண்ட்மெண்ட் கேட்கல. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ளதில் அமெண்ட்மெண்ட் கேட்டிருந்தாங்க. மேபி ஆர்டிக்கிள் அமெண்ட்மெண்ட் இதை மாற்றி தான் கேட்பாங்க. அப்படி இல்லைனா நம்ம கான்ஸ்டியூஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் ஒவ்வொரு இதுவும் நம்ம எங்கேருந்து டிரைவ் பண்ணோம். ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் தான் இருக்கிறதுலே ரொம்ப லென்த்தியான கான்ஸ்டியூஷன். ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் நம்ம ஒன்று என்ன பண்ணியிருப்போம், டிரைவ் பண்ணி தான் எழுதியிருப்போம். கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன், ஷார்ட்கட் கீ அப்ரிவேஷன் வந்து பார்த்துட்டு போகணும். கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பார்க்கணும், பட்ஜெட் பார்க்கணும், ஒலிம்பிக்ஸு, பேரா ஒலிம்பிக்ஸு, அவார்டு, அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் ஏதாவது இதாக இருக்குது இல்லை, அப்புறம் ரேங்க் அண்ட் இண்டெக்ஸு. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போங்க. அப்புறம் மிலிட்ரி எக்ஸசைஸு, இது எல்லாமே கரண்ட் அஃபேர். லாஸ்ட்டு ஒரு 4 மந்த்ஸு இல்லைனா 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போகணும். இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4லேருந்து 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. ஈஸி டு மாடரேட் தான். ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய டாபிக் ப்ளஸ் இதுக்கு முன்னாடியே உங்களோட நல்ல ப்ரிப்பரேஷன் இது எல்லாம் இருந்தாலே ஒரு ஈஸியாக இருக்கும், அப்படி இல்லைனா மாடரேட்டாக இருக்கும். அதுக்காண்டி இந்த ரயில்வே எக்ஸாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொஸ்டின் இல்லை. ஓகே, ஸோ எல்லாமே உங்களோட ப்ரீவியஸ் ப்ரிப்பரேஷன் பொறுத்து தான். அடுத்து பாலிட்டி பொறுத்த வரைக்கும் 3 to 4 கொஸ்டின், ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து கரண்ட் அஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 10 to 11 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஸ்டாட்டிக் ஜிகே வந்து 3 கொஸ்டின், கம்ப்யூட்டர் 4, சயின்ஸில் வந்து 5லேருந்து 6 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை வந்து இப்போ அரித்மெட்டிக்னா என்னென்ன வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும், நம்பர் சிஸ்டம் வரும், எல்சிஎம், ஹெச்சிஎஃப். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே உள்ளே வந்துடும், வகை கணக்குகள் எல்லாமே வந்துடும். அப்போ அரித்மெட்டிக் ஓவராலாக பார்க்கும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஸோ இந்த மாதிரி அரித்மெட்டிக் எல்லாம் பார்க்கும்போது ஒரு 12லேருந்து 14 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இதை பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 7 to 6 கொஸ்டின் வந்து ஓரளவுக்கு குயிக்காக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது போக ரிமைனிங் இருக்கிறது சால்வ் பண்ண முடியாதுன்னு கிடையாது. கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்பீடு வீட்டில் வச்சு நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் ஸ்பீடு இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஷினும் ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகே, அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஓகே, அடுத்து டிஐ பொறுத்த வரைக்கும் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து ரொம்ப ஈஸியான செக்ஷன் எதுனா இந்த சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின். இது ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஜாமெட்ரியில் 1லேருந்து 2 கொஸ்டின், மென்சுரேஷன் 2லேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது இந்த மேக்ஸுக்கு மட்டும் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் நான் எப்போ சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் எடுத்ததும் இந்த சிம்பிளிஃபிகேஷன் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டிஐயில் 3 கொஸ்டின் இருக்கா, இது கண்டிப்பாக அந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை டிஃபரன்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ இதில் ஒரு 2 கொஸ்டின். ஓகே, ஸோ அப்போ இந்த 2 செட்டும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அரித்மெட்டிக்கில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 7லேருந்து ஒரு 6லேருந்து 7 கொஸ்டின் இல்லைனா ஒரு 8 கொஸ்டின் வரைக்கும் ஓரளவுக்கு சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டைமில் இந்த டைம் கன்சியூமிங்காக இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் வந்து எப்பவும் போல் பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், நம்பர் சீரீஸு, ஜம்பிளிங்கு, இது வந்து ஈஸியான செக்ஷன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது ரீசனிங்கில் அவங்க எந்த ஒரு டிஃபிகல்ட்டியுமே வைக்கல. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். இந்த டாபிக் வந்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணாமல் இல்லை ஒரு வீட்டில் உட்காந்து எந்த ப்ராக்டிஸும் பண்ணாமல் அந்த பாசிபிலிட்டி கேஸ்லாம் எடுக்காமல் போயிருந்தாங்க அப்படின்னா
இந்த கொஷின் இந்த 3 to 4 கொஷின் டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க. மற்றபடி எந்த கொஷினுமே ரீசனிங்கில் வந்து டஃப்பாக இல்லை அவங்களுக்கு. ஓகேவா? அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி கொஷின் இருக்குது, இங்கே மாடரேட்டான கொஷின்ஸும் இருக்குது, டிஃபிகல்ட்டான கொஷினும் இருக்குது. அந்த கட் ஆஃப் ப்ளஸ் அதை விட ஒரு 5 மார்க் 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்கிறேன், நான் டாப்பருக்காக சொல்லலை. டாப்பர் வந்து கண்டிப்பாக 90 கொஷின் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே இருக்காங்க. எல்லாமே இந்த 90 கொஷின் அட்டன் பண்ணுறவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்டிங்ல இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் அஃபேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே படித்து போனவங்க தான். ஸோ இப்போது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போனதுமே ஈஸியான கொஷின் அட்டன் பண்ணுங்கள், மாடரேட்டான கொஷின், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஷின் எடுங்க. ஏன்னா இன்றைக்கும் என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இந்த டைம் கன்சியூமிங்காக இருக்கக்கூடிய கொஷினை எடுத்து அதில் ஆன்சர் வராமல் அதில் டென்ஷன் ஆகி, ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, டைமையும் விட்டுருக்காங்க, கொஷினும் இது பண்ணாமல் விட்டுருக்காங்க. அதனால் நான் ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறமே சொல்லிட்டு தான் இருக்கேன், அடுத்து போகிறவங்களுக்கு போனதுமே ஈஸியான கொஷின் அட்டன் பண்ணுங்கள். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிளிஃபிகேஷனில் 6 கொஷின் சொன்னேன், 6லேருந்து 7 கொஷின். ஓகே, சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 6 கொஷின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6 கொஷினும் இருக்குது, இந்த அரித்மெட்டிக்கில் ஒரு 6 கொஷின் இருக்குது. யார் எந்த கொஷினை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவீங்க? ஏன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன் தான் 6 கொஷின்ங்கும் போது ஒரு கொஷினுக்கு 30 செகண்ட் போட்டால் கூட ஒரு 2 நிமிஷத்தில் சால்வ் பண்ணிடலாம், அப்படி தானே? இல்லைனா ஒரு கொஷினுக்கு 20 செகண்ட் தான் எடுக்க முடியும், ரொம்ப ஸ்பீடாக இருக்குன்னா வெறும் 1 நிமிஷம் 1.25 நிமிஷத்தில் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அது மாதிரி அரித்மெட்டிக்கில் இந்த 7 கொஷினுக்கு ஒரு டாப்பராக இருக்கிறவங்க 30 செகண்ட் எடுப்பாங்க, ஒரு ஆவரேஜாக படிக்கிறவங்க ஒரு 50 செகண்ட் எடுப்பாங்க. இல்லை நான் பிகினர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறேன்னா அந்த ஸ்டூடெண்ட்டு ஒரு நிமிஷமும் 15 செகண்ட்ஸும் எடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் டைம் வந்து வேரி ஆகும். ஓகே, அப்போ டாப்பர் 30 செகண்ட்ஸில் இதில் இருக்க இந்த ஈஸியான 6 கொஷின் போட்டுருவாங்க. அதே டாப்பர் இந்த மென்சுரேஷனில் உள்ள ஒரு கொஷின் ஒரு கொஞ்சம் 2D 3D எல்லாம் மிக்ஸ் ஆகி வருது, மென்சுரேஷனும் ஜாமெட்ரியும் மிக்ஸ் ஆகி வருதுன்னா அந்த டாப்பர் சால்வ் பண்ணுறது கூட அந்த கொஷினுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். ஆனால் ஃபஸ்ட் எடுத்ததும் இந்த கொஷின் இந்த மென்சுரேஷன் 2D 3D மிக்ஸ் ஆகி வரக்கூடிய கொஷினை சால்வ் பண்ணாங்கன்னா 2 நிமிஷத்தில் ஒரு கொஷின் 1 மார்க்குக்கு தான் ஆன்சர் பண்ண முடியும். அதே 2 நிமிஷத்தை இந்த சிம்பிளிஃபிகேஷனில் ஸ்பெண்ட் பண்ணும்போது 6 கொஷின் அட்டன் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஈஸியான கொஷினை அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த சைடில் க்ரீன் கலர் பாக்ஸ் எல்லாமே இருக்கும், அட்டன் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் காட்டும். அப்போ நிறைய கொஷின் அட்டன் பண்ணாதான் நமக்கு இங்கே நிறைய கொஷின் அட்டன் பண்ணியிருப்போம். சிம்பிளிஃபிகேஷனில் 6 கொஷின் அட்டன் பண்ணியிருக்கோம்னா 2 நிமிஷம் தான் டைம் குறைஞ்சிருக்கும், சைடில் டைமர் ஓடிக்கிட்டு இருக்கும், அப்போ 1:28 காட்டும், அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி இங்கே செகண்ட்ஸ் இருக்கும். அப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், பரவாயில்லையே 2 நிமிஷத்தில் 6 கொஷின் அட்டன் பண்ணியாச்சு, இப்போ அடுத்து எங்கே போகணும். ஸோ ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணி போகணும் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. இப்போ இதில் இன்னொரு கேஸ் எடுத்துக்கோங்க. என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் மென்சுரேஷன் 2D 3D அட்டன் பண்ணுறாங்க. அந்த ஒரு கொஸ்டின் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான், அதை சால்வ் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் ஆகுதுன்னா அந்த 2 நிமிஷம் ஃபுல்லாகவே ஃபஸ்ட் எடுத்ததும் அந்த கொஸ்டினுக்கு அந்த ஸ்டூடெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ டைமர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அங்கே வந்து 1:28 நிமிஷம் அந்த மாதிரி காட்டுதுன்னா இந்த 2 நிமிஷம் இதில் வேஸ்ட் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம் வரும். 2 நிமிஷத்தில் 6 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா? 2 நிமிஷத்தில் ஒரே ஒரு கொஷின் தான் அட்டன் பண்ணியிருக்கோங்கும் போது பதட்டம் உருவாகுமா, சாட்டிஸ்ஃபேக்ஷன் உருவாகுமா? அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாமே நம்மளோட மைண்டு தான், நம்ம அதை பாசிட்டிவாக கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். அந்த 1.5 மணி நேரமும் பாசிட்டிவாக இது பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா அந்த எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணணும், நமக்கு என்னென்ன தேவை, எங்கெங்கே மார்க் எடுக்க முடியும், எது ஸ்கோரிங் பார்ட்டுங்கிறத பார்த்து அது எல்லாத்தையும் தூக்கணும், அது எல்லாத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு அது போக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி மாடரேட்டான கொஷின் இந்த ஹார்டான கொஷின்லாம் அட்டன் பண்ணணும். ஓகேவா? கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் உட்காந்து என்ன படித்தோங்கிறத விட 1.5 மணி நேரத்தில் நம்ம எப்படி பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ இதை வச்சு தான் நம்மளோட செலெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ எக்ஸாம் ஹால் போகிறவங்க ஹால் டிக்கெட் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. கால் லெட்டரை பிரிண்ட் போட்டுருங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் போட்டுருங்க, ஆதார் கார்டோட ஒரிஜினல் வச்சுக்கோங்க, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. இது எல்லாமே எடுத்துகிட்டு ஹால் டிக்கெட்டுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. அதே மாதிரி ஆதார் கார்டு கூடவே இன்னொரு ஐடி ப்ரூஃபும் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வச்சுக்கோங்க. கேர்ள்ஸு குறிப்பாக கையில் மருதாணி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா மருதாணி ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, எப்போவும் சொல்கிறதான், எக்ஸாம் ஹாலுக்கு லேட்டாக போகாதீங்க, சீக்கிரமாக போங்க. ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிக்கணும், 4 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் நான் ரிவைஸ் பண்ணணும். இதுக்கப்புறமா எனக்கு நெக்ஸ்ட் மந்த் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமும் இருக்குது, அதுக்கடுத்து எனக்கு வந்து குரூப் டி எக்ஸாமும் இருக்குது. ஸோ நான் இன்னுமே பெர்ஃபார்ம் பண்ணணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், கரண்ட் அஃபேர் எல்லாமே நல்லா பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட்டு
நம்ம கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஜனவரி 2024 இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். கரண்ட் அஃபேருக்கு இதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இதில் லாஸ்ட் 6 months கரண்ட் அஃபேரும் இருக்குது, லாஸ்ட் 1.5 year கரண்ட் அஃபேரும் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இனி வரக்கூடிய நாளில் உள்ள எல்லா கரண்ட் அஃபேருமே இதில் வந்து கவர் ஆகிரும். ஓகே, ஸோ இந்த கரண்ட் அஃபேரில் இருக்கிறத மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. எக்ஸாமில் கரண்ட் அஃபேர் செக்ஷனில் உங்களால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு இப்போ தான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், குரூப் டி எக்ஸாமுக்கு இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் NTPC அண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸு, NTPCயோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா I want CA மெசேஜ் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா I want NTPC டெஸ்ட்டு, இல்லை குரூப் டியோட டெஸ்ட்னா I want குரூப் டி டெஸ்ட்டு, இல்லைனா வெறுமனே I want டெஸ்ட்டுன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் கரண்ட் அஃபேர் ஆர் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 499 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறீங்கன்னா டீம் வந்து பேக்கெண்ட்லேருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர் அண்ட் டெஸ்ட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கான கிளாஸஸ் வந்து இப்போ கொண்டு போயிட்டு இருக்கோம், குரூப் டியோட பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா குரூப் டிக்கு 100 days தான் டைம் இருக்குது. ஸோ குரூப் டிக்கு இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இதுக்கு எனக்கு ஒரு பெஸ்ட்டான கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் A to Z எல்லாமே டீச் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ் எல்லாமே கையில் கொடுத்துட்டு சாட்டர்டே இதில் வந்து டெஸ்ட் இருக்கும். குரூப் டியை ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கு இதில் இருக்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. NTPC அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டு லாஸ்ட் மினிட்ல இந்த 40 daysல நான் ரெடி ஆகணுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே கிராஜுவேட் லெவல் அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த நம்பருக்கே மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வேறு எதுவும் எக்ஸாம் ஹால் போகும்போது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. யாருக்கிட்ட கேட்க, என்ன கேட்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. எக்ஸாம் ஹால் போகும்போது ஹால் டிக்கெட் எந்த மாதிரி கொண்டு போகணும், ட்ரெஸ் கோட் எந்த மாதிரி போட்டு போகணும், இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம டீமுக்கே காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போங்க. ஓகேவா? அது மாதிரி கரண்ட் அஃபேர் நான் ரிவைஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட்டு கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸாக இருக்கட்டும், டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், கிளாஸஸாக இருக்கட்டும், எதில் ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது நீங்கள் 1 year வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணால் இந்த நம்பருக்கு I want all in one மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணதும் ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் லைஃப் டைம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணீங்கன்னா 1999 பே பண்ணுங்கள். 1 year வேலிடிட்டினா 1499 பே பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கே கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.